தங்கம் வெள்ளிக்கான இம்போர்ட் டியூட்டி 6% 15% இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி கோல்டே வாங்க வேண்டாம் அடுத்த ஒரு வருஷத்துக்குன்னு சொல்லியிருக்கார். இந்த இடத்துல தான் நகைக்கடையெல்லாம் இப்போ களமிறங்குவாங்க. ஃபேஷன் கம்ப்ளீட்டாக மாறிடுச்சு, நீங்கள் உங்களுடைய நகை இன்னும் மாற்றலையா அப்படின்னு நிறைய அட்வர்டைஸ்மெண்ட் நீங்கள் பார்க்க ஆரம்பிப்பீங்க. ஐ வில் எக்ஸ்பிளைன் யூ வாட். வணக்கம் நேர்களே. பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி தங்கம் வாங்காதீங்க, வெளிநாட்டுக்கு போகாதீங்க, வீட்டிலிருந்தே எல்லோரும் ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னது தான் அப்போ இருந்து பிரச்சனை ஆரம்பிச்சது. ஏன் அவர் அதை சொன்னார் அப்படின்னா, டாலர் நம்மக்கிட்ட ஃபாரெக்ஸ் ரிசர்வ் குறைஞ்சிக்கிட்டே இருக்குது. இருக்கிற டாலரை நம்ம கொடுத்துக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா ருப்பி வேல்யூ டிப்ரிஷியேட் ஆகிட்டே இருக்கும். குறைஞ்சிக்கிட்டே இருக்குது அப்படின்னா நம்ம அதிகமாக விலை கொடுத்து க்ரூட் ஆயிலை வாங்க வேண்டியது இருக்கும். இப்போ க்ரூட் ஆயில் வேணுமா, கோல்டு வேணுமா, ரெண்டையுமே நம்ம கம்மியாக யூஸ் பண்ண வேண்டிய சிச்சுவேஷன் இருக்குது. கோல்டை முழுமையாகவே யூஸ் பண்ணாமல் நிறுத்துங்க அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறார். அதனால் இப்போ க்ரூட் ஆயிலோட ப்ரைஸை நம்ம அதிகமாக கொடுத்து வாங்குகிறோம் அப்படின்னா பெட்ரோல் டீசல் ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்படி இன்க்ரீஸ் ஆகிடுச்சு அப்படின்னா பாலிலிருந்து பருப்புலேருந்து எல்லா பொருட்களோட விலையும் இன்க்ரீஸ் ஆகும். அப்படி இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக இந்தியாவில் இன்ஃப்ளேஷன் ஜாஸ்தி ஆகும். இன்ஃப்ளேஷன் ஜாஸ்தி ஆச்சு அப்படின்னா ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா நான் இன்ட்ரெஸ்ட் ரேட்டை குறைக்க மாட்டேன், இன்க்ரீஸ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ரெப்போ ரேட்டை இன்க்ரீஸ் பண்ணினாங்க அப்படின்னா நீங்கள் வாங்கியிருக்கக்கூடிய ஹோம் லோன், கார் லோன், பைக் லோன், எல்லா லோனுடைய இஎம்ஐயும் இன்க்ரீஸ் ஆகும். ஒரு 0.5% உங்களோட இன்ட்ரெஸ்ட் ரேட் இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா மந்த்லி இஎம்ஐ 500 to 600 rupees நீங்கள் அதிகமாக கட்ட வேண்டிய சிச்சுவேஷனுக்கு தள்ளப்படுவீங்க. ஸோ இதை நம்ம எப்படி பார்க்கணும் அப்படின்னா, பிரச்சனை வரப்போகுது உஷாராயிக்கங்க அப்படின்னு சொல்கிறதா தான் நம்ம எடுத்துக்க வேண்டியது இருக்குது. ஸோ கோல்டு அண்ட் சில்வருக்கான இம்போர்ட் டியூட்டியை 6% 15% இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்கல்ல. நீங்களும் நானும் கோல்டை இம்போர்ட் பண்ண முடியாது. அப்போ யார் இம்போர்ட் பண்ணுறாங்க, எப்படி இந்தியாவுக்குள்ளே கோல்டு வருது அப்படின்றது ஆக்சுவலி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரி. கோல்டு அண்ட் சில்வரை நீங்களும் நானும் இம்போர்ட் பண்ண முடியாது. அதுக்கு நாமினேட்டட் ஏஜென்சிஸ் இருக்காங்க, அவங்க தான் லீகலாக இம்போர்ட் பண்ண முடியும். உதாரணத்துக்கு HDFC பேங்க், ICICI பேங்க், SBI பேங்க், கோட்டக் மஹிந்திரா பேங்க், MMTC இந்த மாதிரியான நிறுவனங்கள், வங்கிகள் தான் இம்போர்ட் பண்ண முடியும். இவங்களுக்கு பெர்மிஷன் கொடுக்கறது யார் அப்படின்னு பார்த்தா DGFT, அதாவது டைரக்டர் ஜெனரல் ஆஃப் ஃபாரின் ட்ரேட். இது மினிஸ்ட்ரி ஆஃப் காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரிக்கு கீழே வரும். DGFT பெர்மிஷன் கொடுக்காம 1 கிராம் கோல்டு கூட லீகலாக இந்தியாவுக்குள்ளே வராது. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இந்த DGFT இந்த ஆர்டர் கொடுக்காம விட்டாங்க. யார் யாரெல்லாம் கோல்டு சில்வரை இம்போர்ட் பண்ணணும் அப்படின்ற ஆர்டரை மார்ச் 31 அவங்க கொடுத்துருக்கணும், ஆனால் கொடுக்காம விட்டுட்டாங்க. அதுக்கு நிறைய ரீசன்ஸ் செய்திகளாக ரிப்போர்ட்ஸாக வெளியே வந்தது. ஏன் அதை கொடுக்காம விட்டீங்க, நீங்கள் கொடுத்தா தானே எல்லோரும் கோல்டை இம்போர்ட் பண்ண முடியும் அப்படின்னதுக்கு முக்கியமான காரணம் 2. ஒன்று, ருப்பியை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக நாங்கள் நோட்டிஃபிகேஷனை கொடுக்கல. நாங்கள் அந்த நோட்டிஃபிகேஷன் கொடுத்தா திரும்ப கோல்டை இம்போர்ட் பண்ணிகிட்டே இருப்பீங்க. ஸோ நோட்டிஃபிகேஷனை கொஞ்சம் இழுத்துட்டோம் அப்படின்னா, கொடுக்காம அந்த டைமை இழுத்தோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக கோல்டு இம்போர்ட் குறையும் அப்படிங்கிற ஒரு தாட்டில் அந்த நோட்டிஃபிகேஷனை கொடுக்கறதுக்கு டிலே பண்ணினாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு செய்தி இருக்குது. 2வது, இந்தியாவுடைய ட்ரேட் டெபிசிட் ஜாஸ்தியாக இருக்குது. ஈரானுடைய ப்ராப்ளம் நடந்துட்டு இருக்கிறதுனால ஆயில் ஆல்ரெடி எக்ஸ்பென்சிவாக இருக்குது. இந்தியாவுடைய இம்போர்ட் பில் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. அப்படி இருக்கிறப்போ இப்போ நமக்கு கோல்டு முக்கியமாக, க்ரூட் ஆயில் முக்கியமானு பார்த்தா க்ரூட் ஆயில் தான் இப்போ ரொம்ப முக்கியம். அதனால் கோல்டை இம்போர்ட் பண்ணுறதுக்கான அந்த நோட்டிஃபிகேஷனை நீங்கள் லேட்டாக கொடுத்தீங்க அப்படின்னு சொல்லி நிறைய ரிப்போர்ட்ஸ் வந்ததை நம்ம பார்க்க முடிஞ்சுது. ஸோ இந்தியாவுக்குள்ளே கோல்டு இப்படி தான் வரும். இப்போது அப்ராட்லேருந்து இந்தியாவுக்குள்ளே எப்படி வருது அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, சுவிட்சர்லாந்து, லண்டன், துபாய் இந்த மாதிரியான நாடுகள்லேருந்து கோல்டு பார்ஸ் இந்தியாவுக்கு வரும். அந்த நாமினேட்டட் ஏஜென்சிஸ் இருக்காங்கல்ல, SBIயோ HDFCயோ, அவங்களுக்கு கோல்டு பாராக வரும். DGFT அவங்களுக்கு பெர்மிஷன் கொடுப்பாங்க. அந்த பெர்மிஷனை பேஸ் பண்ணி அவங்க அந்த கோல்டை வாங்கி வைப்பாங்க. கோல்டுக்கான பணத்தை எப்போ கொடுப்பாங்க அப்படின்னு பார்த்தா உடனடியாக கொடுக்க மாட்டாங்க. இந்த SBI HDFC மாதிரியான ஏஜென்சிஸ் உடனடியாக கொடுக்க மாட்டாங்க. என்ன பண்ணுவாங்கன்னா, நீ கோல்டை என்கிட்ட கொடு, யாராவது என்கிட்ட அந்த கோல்டை வாங்கிட்டாங்க அப்படின்னா அவங்கக்கிட்ட பணத்தை வாங்கி நான் உனக்கு கொடுப்பேன், எனக்கு அதுக்கான கமிஷனை மட்டும் நான் எடுத்துப்பேன். ஸோ கோல்டு விற்றா உனக்கு காசு கொடுப்பேன், இல்லைன்னா நீ கோல்டை திரும்பி எடுத்துக்கோ. இதுதான் ஆக்சுவல் டீல். ஸோ இப்போ துபாயிலிருந்து இந்தியாவுக்கு கோல்டு வருது. கஸ்டம்ஸை மட்டும் கட்டி ஒரு குறிப்பிட்ட பர்சன்டேஜ் மட்டும் கட்டி அந்த பேங்க்ஸ் எடுத்துகிட்டு அவங்களுடைய லாக்கரில் வைப்பாங்க. அப்படி லாக்கரில் வச்சா யார் அந்த பேங்க்ஸ் கிட்டேருந்து அந்த கோல்டு பாரை வாங்குவாங்க அப்படின்னா, அங்கே தான் நகைக்கடை உரிமையாளர்கள் வருவாங்க. ஸோ இங்கே தான் நம்ம கோல்டுக்கான ஃபேஷன் சொல்கிறோம்ல, அந்த ஃபேஷன் ஸ்டேட்மெண்ட், ஜுவல்லரியில் ஃபேஷன் இருக்குது, அந்த ஃபேஷன் மாறிட்டே இருக்குன்னுலாம் சொல்கிறோம்ல, அது இங்கே தான் வரும். இப்போது சென்னையில் நான் ஒரு ஜுவல்லர், நான் நகை மேனுஃபேக்சர் பண்ணணும், வெட்டிங் சீசன் இருக்குது, ஒரு 1000 கோல்டு செயின் பண்ணணும் அப்படின்னா என்கிட்ட அந்த கோல்டு வாங்குறதுக்கு கையில் காசு இருக்கணும். குறைஞ்சபட்சம் ஒரு 10 to 20 கோடி கையில் இருக்கணும். என்கிட்ட கேபிட்டல் இல்லைன்னா நான் என் பிஸ்னஸை நிறுத்திடுவேனா?
கிடையாது. அந்த இடத்துல தான் கோல்டு மெட்டல் லோன் அப்படின்னு ஒரு லோன் இருக்குது. கேஷ் இல்லாமல் நீங்கள் கோல்டை வாங்கலாம் பேங்க்ஸ் கிட்ட இருந்து. இந்த பணத்தை நீங்கள் எப்போ திரும்ப கொடுத்தா போதும் அப்படின்னா, அந்த கோல்டு பாரை நகையாக பண்ணி நீங்கள் விற்று 6 மாதத்துக்குள்ளே அந்த பணத்தை நீங்கள் திருப்பி கொடுத்தா போதும். ஸோ இப்போ நான் ஒரு ஜுவல்லர், எனக்கு ஒரு 500 நெக்லஸ் பண்ணணும், ஒரு 5 கிலோ தேவை இருக்குது, என் கையில் வந்து ஒரு 50 லட்சம் தான் இருக்குது அப்படின்னா, நான் வந்து ஐசிஐசிஐ பேங்க்கோ இல்லை எஸ்பிஐ பேங்க்கோ கோட்டக் மஹேந்திரா எஸ் பேங்க் மாதிரியான பேங்க்ஸுக்கு நான் போய், அவங்க தான் கோல்டை வாங்கி ஆல்ரெடி வச்சுருப்பாங்களே, யாராவது வந்து வாங்குவாங்க, வந்து என்கிட்ட கோல்டை வாங்கிட்டு பணம் கொடுத்தா அந்த பணத்தை நான் உனக்கு கொடுப்பேன், அது வரைக்கும் கொடுக்க மாட்டேன்னு வச்சுருக்காங்களா அந்த கோல்டை. ஸோ நான் ஒரு ஜுவல்லர், எனக்கு கோல்டு மெட்டல் லோன் கொடுங்க அப்படின்னு போய் அந்த பேங்க்ஸ் கிட்ட நிற்பேன். அந்த பேங்க்ஸ் என்ன பண்ணுவாங்க, என்னோட கிரெடிட் எல்லாத்தையும் செக் பண்ணிவிட்டு, நான் கரெக்டாக கட்டுறேன்னா என்ன இதுங்கிறதெல்லாம் செக் பண்ணிவிட்டு, ஒரு 5 கிலோ கோல்டு வேணும்னு கேட்டேன் அப்படின்னா அவங்க எனக்கு கடனாக 5 கிலோ கோல்டை கொடுப்பாங்க. அந்த 5 கிலோ கோல்டை நான் கொண்டு போய் நகையாக மாற்றி விற்றதுக்கப்புறம் அந்த பணத்தை கொண்டு வந்து தான் இந்த பேங்க்ஸுக்கு நான் கோல்டு வாங்கினேன்ல அதுக்கான பணத்தை கட்டுவேன். இதில் வந்து 2 விதம் இருக்குது. ஒன்று, நான் வந்து டொமஸ்டிக் மேனுஃபேக்சரர், இந்தியாவுக்குள்ளே தான் விற்பேன் அப்படின்னா 180 நாட்கள் 6 மாதத்துக்குள்ளே நான் அந்த கோல்டுக்கான பணத்தை திருப்பி கட்டே ஆகணும். வேற நான் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறேன், வேறு நாடுகளுக்கெல்லாம் எக்ஸ்போர்ட் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு 270 டேஸ் டைம் இருக்குது. அந்த 270 டேஸ்க்குள்ளே நான் அந்த பணத்தை திருப்பி கொடுத்தாகணும். அதனால தான் நம்ம வந்து நகைக்கடைக்கு போகிறோம் இல்லையா, நகைக்கடைக்கு எப்போ போனாலும் ஒரு 3 மாதம் 4 மாதம் இல்லை அதிகபட்சம் ஒரு 6 மாதத்துக்குள்ளேயே, சார் ஃபேஷன் மாறிடுச்சு, இப்போ இதுதான் ஃபாஸ்ட் மூவிங்கு, இதை தான் விரும்பி வாங்குறாங்க அப்படின்லாம் சொல்கிறாங்கல்ல. எப்படி நகைக்கடையில் மட்டும் அடிக்கடி ஃபேஷன் மாறிட்டே இருக்குது அப்படின்ற ஒரு கேள்வி உங்களுக்கு இருந்தது அப்படின்னா, அவங்க அந்த நகையை உங்கள்கிட்ட விற்றாதான் அந்த பணத்தை கொண்டு போய் தான் அவங்க பேங்க்ஸுக்கு அந்த கடனுக்கான பணத்தை திரும்ப கட்ட முடியும். ஸோ இதுதான் ஃபேஷன், இப்போ இதுதான் ஃபாஸ்ட் மூவிங்னு சொன்னால் தான் நீங்கள் அந்த நகையை வாங்குவீங்க. நீங்கள் அந்த நகையை வாங்கினா தான் அந்த பணத்தை கொண்டு போய் அவங்க பேங்க்கிட்ட கட்ட முடியும். ஒருவேளை நீங்கள் அந்த நகையை வாங்கலை அப்படின்னா 180 டேஸில் அந்த தங்கத்துக்கான பணத்தை அந்த நகைக்கடைக்காரர் கட்டியே ஆகணும். ஸோ 180 டேஸ்க்குள்ளே அவங்க அதை கட்டி ஆகணும் அப்படின்ற சிச்சுவேஷனில் உங்கள்கிட்ட ஃபேஷன் மாறிட்டே இருக்குது அப்படின்னு சொன்னால் தான் நீங்கள் அந்த நகையை வாங்குவீங்க. ஸோ இப்போ அடுத்த 1 வருஷத்துக்கு கோல்டு வாங்காதீங்க அப்படின்னு சொல்லி பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி சொல்லியிருக்கிறதுனால நகைக்கடையில் வியாபாரம் இனி எப்படி இருக்கும் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாக மாறி இருக்கிற இந்த சிச்சுவேஷனில் இருக்கக்கூடிய நகை ஆல்ரெடி 6 மாதத்துக்கு முன்னாடியோ இல்லை ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடியோ இதே மாதிரி கோல்டு மெட்டல் லோன் வாங்கி நகையாக செஞ்சு வச்சுட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்களே, அதுக்கான பணத்தை அவங்க திரும்ப கொடுக்கணும்ல. இப்படி இருக்கிற சிச்சுவேஷனில் நகைக்கடை தொடர்ந்து இந்த ஜுவல்லரிக்கான ஃபேஷன் அப்படிங்கிறத அடுத்த 2 மாதத்தில் தொடர்ந்து மாற்றுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ பிரைம் மினிஸ்டர் மோடி கோல்டு வாங்காதீங்க அப்படின்னு சொன்னதுக்கு மிக முக்கியமான காரணம் இதுதான். நம்மக்கிட்ட டாலர் இல்லை, வாங்கினீங்க அப்படின்னா இது ஒரு டாமினோ எஃபெக்ட் மாதிரி ஓவர் கம்மிங் டேஸில் இது ப்ராப்ளமாக மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய சிச்சுவேஷன் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து அடுத்தடுத்து நகைக்கடையில் பெரிய லெவலில் பிரதிபலிக்கும். உங்களை வாங்குறதுக்கு தூண்டுற மாதிரியான அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் நிறையா வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ கொஞ்சம் கவனமாக இருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா, நகை வாங்கணும்னு வெயிட் பண்ணிட்டு இருக்க இல்லை யோசிச்சுட்டு இருக்கக்கூடிய உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். லெட் தெம் நோ வாட் இஸ் ஹேப்பனிங் இன் த வேர்ல்ட். வேற இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.